வணக்கம். தமிழ் செய்திருக்கைக்காக நீதிராஜா வர்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஜாதிக ஹேல உரிமைய உபதேசம். காணாமல் போன பிள்ளையை தேடி தேடியே செத்து விடுவேன், ஒரு தந்தையின் அவலக்குரல். 2 லட்சம் கப்பம் கொடுத்து மகனை காப்பாற்றிய தந்தை, கண்டியில் சம்பவம். அவை இன்றைய தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். வடக்கில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூடிய அதிகாரத்தை பெற்றுள்ளதால் அங்கு அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்குமாறு ஜாதிக ஹேல உரிமைய கோரிக்கை விடுத்துள்ளது. கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய அமைச்சர் சம்பிக்க ரணவக்க இந்த கோரிக்கையை முன்வைத்தார். எமது நாட்டு சிங்கள மக்களின் மத்தியில் குரோதம் ஏற்படுத்தும் கதைகளை கூறாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தற்போது கிராமங்களை கட்டியெழுப்பி காட்ட முடியும். மின்சாரம், குடிநீர், வீதி, மீள்குடியேற்றம் என்பவற்றை செய்து நாட்டுக்கு முன்மாதிரியாக விளங்க முடியும். எப்போதும் அதனை அவர்கள் செய்ததில்லை. இப்போது செய்து காட்ட முடியும். யாப்பில் சில சரத்துக்களை காட்டி தர்க்கம் செய்யாது இப்போது தங்களுடைய கிராமத்தை கட்டியெழுப்ப வேண்டும். அதற்கு மற்றவர்களை குறை கூற முடியாது. வடக்கிலும் கிழக்கிலும் மின்சாரம் இல்லை என்று சொல்ல முடியாது. வடக்கில் மின்கட்டமைப்பை உடைத்தது இவர்கள் கொண்டாடும் முள்ளிவாய்க்கால் வீரர்கள். வீதி மற்றும் வடக்கில் ரயில் பாதை கட்டமைப்பை அளித்தது, நீர்ப்பாசனம், குளம் என்பவற்றை அளித்தது முள்ளிவாய்க்கால் வீரர்களாகும். அதனால் வேறு அதிகாரங்களை கேட்பதை விடுத்து எம்மை குறை கூறாது அவர்கள் தமது கிராமங்களை பொறுப்பேற்று வழிநடத்த வேண்டும். வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் தங்கள் பக்கமே இருக்கிறார்கள் என கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் நிரூபித்து காட்ட ஆளும் அரசாங்கம் பல யுக்திகளை கையாண்டது. எனினும் அற்ப சொற்ப ஆசைகளுக்கு அடிபணிபவர்கள் நாங்கள் அல்லவென வடக்கு மக்கள் மிகவும் திட்ட தெளிவான செய்தியொன்றை அரசாங்கத்திற்கு வெளிப்படுத்தியுள்ளனர். வடக்கு மக்களின் இந்த செய்தியை அரசாங்கம் எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்துமா, அல்லது தாம் நம்பிக்கை வைத்த மக்கள் தங்களை ஏமாற்றி விட்டார்களே என அவர்கள் மீது பழிவாங்கும் படலத்தை கட்டவிழ்த்து விடுமா? ஐநா நிபுணர் குழு அறிக்கை, சேனல் 4 தொலைக்காட்சி வெளியிட்ட இலங்கையின் கொலைக்களங்கள் காணொலி என்பவற்றில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்த இலங்கை அரசாங்கம் அதிலிருந்து தம்மை கொஞ்சம் விடுவித்துக் கொள்ள முயற்சிகளை மேற்கொண்டது. சுருக்கமாக கூறினால், சாட்சிக்காரர் காலில் விழுவதை விட சண்டைக்காரர் காலில் விழுவதே மேலென அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. அதற்கு கடந்த 23ஆம் தேதி நடந்து முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை பயன்படுத்த அரசாங்கம் முனைந்தது. தேர்தலையொட்டி வடக்கில் பாரிய அபிவிருத்தி திட்டங்களை என்றும் இல்லாதவாறு அரசு ஆரம்பித்ததோடு அமைச்சரவையில் உள்ள 75% அமைச்சர்களை வடக்கிற்கு அழைத்து பிரச்சாரத்தில் குதித்திருந்தது. ஆனால் தமக்கு என்ன தேவை என்பதை வடக்கில் வாழ்கின்ற பெரும்பாலான மக்கள் மிகவும் தெளிவாக கூறினர். யாழ்ப்பாணத்துக்கு வீடு பலவை எல்லாம் காணி விலை 7 லட்சம் வித்தது இன்னைக்கு 1 கோடி ரூபா போகுது. யாரால? ராஜபக்சேயால. நிம்மதியாக போறதுன்னா ராஜபக்சே. எங்களுக்கு அபிவிருத்தி முக்கியம் இல்லை. எங்களுக்கு தமிழன் என்று வாழ்றதுக்கு இலங்கையில ஒருவித தீர்வும் இல்லாமல் வாழ இயலாது. எல்லா வழியாலேயும் நாங்கள் இராணுவத்தால் பாதிக்கப்படுகிறோம். அனாதையாத்தான் வாழ்றோம், அகதியாத்தான் இங்கே இலங்கையில வாழ்றோம். இலங்கையில பிறந்து வளர்ந்து அகதிய மாதிரித்தான் வாழ்றோம். தேர்தலை நிக்கல தாங்க எல்லாம் செய்யணும்னு சொல்றாங்க. அதை ஜெயிச்சுட்டு செய்வினோமா? எங்களுக்கு நாங்க இடமேந்து வந்தாங்களுக்கு வீட்டு திறந்தெல்லாம் அணிக்கணும், அதுவும் இல்லை. இதாக இருந்தாலும் சரி, நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராகத்தான் இருக்கிறோம். இப்படியான ஒரு சூழ்நிலை நடுக வரும் என்றால் அதே பெரிய சந்தோஷம் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தேர்தலுக்கு முன்னர் சர்வதேசத்தை சமாளிக்க முனைந்த அரசு தேர்தல் முடிவுகளின் பின்னர் ஜனநாயகம் என்ற போர்வையை உடல் முழுக்க போட்டுக் கொண்டுள்ளது. வடக்கில் சுதந்திரமான தேர்தல் ஒன்றை நடத்தி முடிப்பதே எமது தேவையாக இருந்தது. சுதந்திர தேர்தல் இல்லை என்கின்றனர். சுதந்திர தேர்தல் இல்லை என்றால் இவ்வாறு வடக்கை வெற்றி கொள்வது? தமிழர் விடுதலை கூட்டணியும் இலங்கை தமிழரசு கட்சியும் வெற்றி பெற்றது. நாம் தோல்வியுற்றோம். எனவே அதுவும் வெற்றி. நாம் தோற்றாலும் வெற்றி பெற்றாலும் வெற்றி என நாம் வடக்கில் கூறினேன். நாம் வடக்கையும் தெற்கையும் வெற்றி கொண்டுள்ளோம். உள்ளூராட்சி சபை தேர்தலில் வடபகுதியில் அரசாங்கத்தால் 3 சபைகளை மாத்திரமே கைப்பற்ற முடிந்த நிலையில் தமிழ் மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தமிழர் விடுதலை கூட்டணியும் முறையே 15 மற்றும் 2 சபைகளை வடக்கில் கைப்பற்றியுள்ளன. அரசாங்கம் கூறுவது போல ஜனநாயக கோட்பாடுகளுக்கு அமைய நடந்து முடிந்துள்ள தேர்தலில் மக்கள் வெளிப்படுத்திய தெளிவான செய்தி மூலம் அரசாங்கம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? தமிழர்களுக்கு தேவை அரசியல் தீர்வு என்ற சமிக்கையை வடக்கு மக்கள் தற்போது தெளிவாக வழங்கியுள்ள நிலையில் அரசாங்கம் தொடர்ந்தும் அதனை வழங்காது இழுத்தடித்துக் கொண்டு செல்லுமாயின் தெற்கில் தேர்தல்களில் வெற்றி வாகை சூடி வரும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் வடக்கில் எதிர்கால தேர்தல்களிலும் மண்ணை கவ வேண்டி வரும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை.
உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் மக்கள் விடுதலை முன்னணிக்குள் நிலவி வந்த உட்பூசல் மேலும் அதிகரித்துள்ளதாக பிரதி அமைச்சர் ரோஹித அபேகுணவர்த்தன தெரிவிக்கின்றார். உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவுகள் வெளிவந்துள்ளதை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே பிரதி அமைச்சர் இவ்வாறு கூறினார். தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருக்கும் போது சிறிகொத்தவிற்குள் அடித்துக் கொள்கின்றனர். மீண்டும் அந்த சபை பிரச்சினைக்கு வந்துள்ளது. மக்கள் விடுதலை முன்னணி உலகில் ஒவ்வொரு சாதிகள் உள்ளன, உலகில் ஒவ்வொரு விலங்கினங்கள் உள்ளன. மக்கள் விடுதலை முன்னணி இன்று அதுபோன்று மாறியுள்ளது. வடக்கில் 30 வருடங்கள் நிலவிய யுத்தம் மிகவும் கொடூரமானது என்பதை யாராலும் மறக்க முடியாது. ஆனால் அந்த யுத்தத்தின் போது அகப்பட்டு அல்லல்பட்ட மக்கள் யுத்தம் நிறைவடைந்து 2 வருடங்கள் கழிந்துள்ள நிலையிலும் இன்னும் அவலப்படுகின்றனர். யுத்தத்தின் இறுதிக்கட்டத்தில் அரச படைகளின் பக்கம் வந்து பலர் சரணடைந்தனர். சரணடைந்தவர்களில் சிலர் விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் சிலர் எங்கே இருக்கிறார்கள் என்ற தகவல் கூட அவர்களது பெற்றோர் உறவினர்களுக்கு தெரியவில்லை. அப்படி தனது பிள்ளை எங்கே என்று தேடி அலையும் ஒரு தந்தையை எமக்கு யாழ்ப்பாணத்தில் சந்திக்க கிடைத்தது. அவர் தனக்கு நேர்ந்துள்ள அவலங்களை எம்மோடு பகிர்ந்து கொண்டார். இன்னும் பிடிச்ச மக்களை என்ன இடம்னு தெரியல. இப்போ நிற்கிறாங்க உள்ளுக்குள்ள, விட இல்லை. இப்பயும் பார்த்துட்டு தான் பாரோம். அவங்களுக்கு ஒரு முடிவு கண்டால் தான் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு சரியாக வரும். இப்போ எல்லாரும் கேட்கணும், ஒரு முடிவும் இல்லையே. இப்போ எங்களுக்கு ஒற்று விதமான பிரயோசனமும் இல்லை. இன்றைக்கு ஒரு பிள்ளை இன்னும் இடமண்டு இல்லை. இங்கே எண்டே இப்போ தெரிய வரையக்க பிடிச்சது. இப்போ அவரை தேடியே நாங்கள் சாக போகிறோம். அதுக்குரிய முடிவு பேர் பட்டியலில் பேரும் வரை இல்லை. அதுக்காக இப்போ யார்கிட்ட நாங்கள் போய் கேட்குறது? தேர்தலில் இப்போ எங்களுக்கு என்ன பிள்ளைகளை தேடி தரப்போயிருமே இல்லை தானே. ஒரு முடிவு இல்லாமல் ஒரு தரக்கும் ஓட்டு போடுற மாதிரியும் இல்லை. கூட்டமைப்பு வந்தாலும் எங்களுக்கு மகனை விட போகிறது இல்லை. நாங்களே இப்போ வருத்தக்காரரை மாறிவிட்டோம். என்ன கணக்கு கிடைக்காம இல்லாது. 50 லட்சம் கப்பம் கோரி கடத்தப்பட்ட தனது மகனை 2 லட்சம் ரூபாய் கப்பம் வழங்கி தந்தையொருவர் காப்பாற்றியுள்ளார். கல்கிசை பகுதியில் உள்ள ஒரு வீட்டினுள் நுழைந்த அடையாளம் தெரியாத நபர்கள் வீட்டில் தாயை அச்சுறுத்திவிட்டு 15 வயதுடைய மகனை கடத்திச் சென்றுள்ளனர். விடுமுறையில் கண்டிக்கு சென்றிருந்த தந்தைக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்திய கடத்தல்காரர்கள் 50 லட்சம் ரூபாய் கப்பம் கோரியுள்ளனர். தனது மகனின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடக் கூடாதென எண்ணிய தந்தை 2 லட்சம் ரூபாய் கப்பம் வழங்கி கடத்தல்காரர்களிடம் இருந்து மகனை மீட்டுள்ளார். மாவநிலையில் மகனை மீட்ட தந்தை கொழும்புக்கு அழைத்து வந்ததுடன் போலீசார் இருவரிடமும் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர். கடத்தல்காரர்கள் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரசாந்த ஜெயக்கொடி குறிப்பிட்டார். பத்தனை குயின்ஸ்பெரி ஆறு பெருக்கெடுத்ததன் காரணமாக குயின்ஸ்பெரி கீழ்பிரிவு தோட்டத்தில் 4ஆம் இலக்க லயன் குடியிருப்பு மற்றும் தற்காலிக குடியிருப்புகளைச் சேர்ந்த குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த குடியிருப்புகளின் 24 குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 120 பேர் தற்போது குயின்ஸ்பெரி தமிழ் வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். குயின்ஸ்பெரி குடியிருப்புகளைச் சேர்ந்தவர்களின் கால்நடைகளும் ஆற்று வெள்ளத்தில் அள்ளுண்டு சென்றுள்ளன. அத்துடன் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் ஆற்று வெள்ளத்தில் இழுத்துச் செல்லப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக உதவக்கூடிய நடவடிக்கைகளில் தோட்ட நிர்வாகம் ஈடுபட்டுள்ளதாக குயின்ஸ்பெரி தோட்ட முகாமையாளர் ஜெய் கணேஷ் தெரிவித்தார். இந்த நிலையில் திம்புள்ள கீழ்பிரிவு தோட்ட குடியிருப்புகளினுள் வெள்ள நீர் புகுந்ததால் இந்த தோட்ட குடியிருப்புகளில் இருந்து குடியிருப்பாளர்கள் தற்காலிகமாக வெளியேறியுள்ளனர். இந்த சம்பவங்கள் தொடர்பாக திம்புள்ள பத்தனை போலீசாருக்கும் பிரதேச கிராம சேவகர்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நுவரெலியா, கண்டி ஆகிய மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் நேற்று அடைமழை பெய்துள்ளது. மேலும் லக்சபான நீர்த்தேக்க பகுதியிலும் பெய்த அடைமழையினால் இந்த நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டத்தில் நேற்று வீசிய மினி சூறாவளி காரணமாக 75க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பிரதிப்பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலே தெரிவித்துள்ளார். மினி சூறாவளியால் ஏற்பட்டுள்ள இழப்புகள் குறித்து இன்று கணக்கிடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நேற்று மாலை 2 மணியளவில் இந்த மினி சூறாவளி ஏற்பட்டது. இதில் அம்பாறை, முழுக்குவாவ, கோமரங்கடவள, மங்களகம ஆகிய பிரதேச வீடுகள் சேதமடைந்தன. மினி சூறாவளியானது சுமார் 45 நிமிடங்களுக்கு நீடித்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். மழையுடன் சேர்ந்து மினி சூறாவளி வீசியதால் பசிது நெத்தர குணவர்த்தன என்ற பெயருடைய 3.5 வயது சிறுவன் சுவரில் மோதி உயிரிழந்துள்ளார்.
இந்த நிலையில் நாம் இது குறித்து காலநிலை அவதான நிலையத்தில் வினவிய போது காலநிலை மாற்றத்தால் காற்று பலமாக வீசியதாகவும் அதனை மினி சூறாவளி என்று சரியாக கூற முடியாது எனவும் அதன் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். 1100 தமிழ் வாக்காளர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இணைந்து கொண்டுள்ளனர். நேற்றைய தினம் கல்குடாவில் வைத்து இவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இணைந்து கொண்டுள்ளனர். நீண்ட காலமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பிலும் ஐக்கிய தேசிய கட்சியிலும் ஆதரவாளர்களாயிருந்த சுமார் 1100 தமிழ் வாக்காளர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இணைந்து கொண்டதாக கல்குடா தொகுதி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரதம அமைப்பாளர் HD சந்திரபால தெரிவித்தார். மட்டக்களப்பு கல்குடா தேர்தல் தொகுதியில் உள்ள ஈரலகுளம் என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு சுதந்திர கட்சியில் இணைந்தனர். கல்குடா தொகுதி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரதம அமைப்பாளர் HD சந்திரபாலவின் தலைமையில் கட்சியின் அங்கத்துவ அட்டைகள் வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அந்த செய்தியுடன் நிறைவு பெற்றது இன்றைய தமிழ் செய்தி அறிக்கை. வணக்கம். This is Ada Derana, Sri Lanka's prime time news bulletin.